வணக்கம். திமுகவில் இணைந்த மேலும் ஒரு முக்கியமான கட்சி. மகிழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அதிமுக மற்றும் பாஜக இதுவரை கூட்டணியை உறுதி செய்த நிலையில் திமுக கூட்டணி பெருத்த பலம் பெற்று வருகிறது. அந்த வகையில் மேலும் ஒரு கட்சி திமுகவிற்கு ஆதரவை தந்துள்ளது. அதாவது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை சந்திக்க தமிழக அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன. இதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி ஒதுக்கீடு, சீட்டு விவகாரம் உள்ளிட்ட விவரங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மற்றொரு புறம் தங்களது கட்சிக்கான களப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கான வியூகங்களையும் வேகப்படுத்தி வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தற்சமயம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மட்டுமே வலுவானதாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உட்பட பல கட்சிகள் கூட்டணியில் உள்ளன. அதாவது கடந்த முறை தேர்தலின் போது ஏற்பட்ட கூட்டணியே இப்போதும் தொடர்ந்து வருகிறது. இதில் புதிதாக கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் திமுக கூட்டணிக்கு மேலும் ஒரு கட்சியாக ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை ஆதரவை தந்துள்ளது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தது. அப்போது ஆதித்தமிழர் பேரவைக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டு அவினாசி தொகுதியில் உதயசூரியன் சின்னமும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் திமுகவிற்கு தன்னுடைய அபரிவிதமான ஆதரவை ஆதித்தமிழர் பேரவை அளித்துள்ளது. மேலும் அருந்ததியர் சமூகத்திற்கு 6% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆதித்தமிழர் பேரவையின் இந்த முடிவு பலரது கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்து வருகிறது. இதற்கிடையே அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் இதுவரை கூட்டணி கூட உறுதி செய்ய முடியாமல் திணறி வருகிறது. மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியே தமிழகத்தில் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வருவதால் மேலும் பல்வேறு சிறிய அமைப்புகள் தங்களது ஆதரவை திமுகவிற்கு அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் இதுவரை கூட்டணியை கூட உறுதி செய்யாத நிலையில் திமுகவிற்கு அடுத்தடுத்து பல்வேறு கட்சிகளும் தங்களது ஆதரவை தெரிவித்தரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.